பாக்குற தக்காளி கேக்குற சாண்டை கொஞ்சம் நம்மள ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஜனங்க நம்ம மேல தவறா பேசக்கூடாது. நொல்லிருக்கா தாலி கட்டி வந்து நான் குடும்பம் அடிச்சு அந்த நொல்லிருக்கா 100 பிள்ளை பத்தவன 100 பிள்ளைங்களா? 100 பிள்ளை இருக்க. தலை பிள்ளையா வளர்த்த என் பிள்ளை கர்ணனை. நான் வளர்த்த மக கர்ணன். நான் பெத்த பிள்ளை துரியோதனன். அவனை நான் கல்யாணம் அப்படி அனுப்பி வச்சேன். இவனை வண்டி வண்டி போக சொன்னேன். பிள்ளை பெத்த போற நாட்டில் எல்லாம் பிள்ளை பெத்தா கட்டிகள் வேணா வெட்டி வீட்டு கட்ட வெட்டி வேணா கட்டி வச்சுருவோம். இது கட்டி வேணா வெட்டி வீட்டு கூட போட்டு வந்து வண்டி வட்டி வேணும். தாலி கட்டி வரோம். தாலி கட்ட போன வண்டி வட்டி வேணும். அம்மா என்னை பெற்ற தாய்க்கு மேலாய் வந்த அங்கு கூட வள்ளல் கர்ணன் துரியோதனுக்கு நண்பன் என்று தெரிந்து உன் பாதத்தில் பணிந்து பட்டால் திருத்த பாதா பூஜை செய்து அம்மா உன்னை வணங்கினேன். நல்லா இருப்பா. கல்யாணம் பண்ணவன் ஏன்டா வருவான்? அம்மா கல்யாணம் பண்ண மூஞ்ச கலங்குத பாரு நாட்டுல. எனக்கும் பொன்னறிவிக்கும் கல்யாணம் நடந்து இன்றோடு 3 தினங்கள் ஆகிறது. அதான் தெரியுமே. அம்மா தாலி கட்டிதானே அங்க ஜாஸ்தி அனுப்பி வச்சோம். எனக்கு சொல்ல மனது வல்லை கண்டே ராஜாக்கள் கூடி கூட்டத்தில் பொன்னுருவி எனக்கு சுயவரத்தில் மாலையிட்டு தாலி கட்டிய மனைவியா வந்த பொன்னுருவி அம்மா இந்த ஊரு ஜனங்களை நம்பி தமிழ் பண்பாடுபடி தாலி கட்ட உடனே அது ஒரு முகூர்த்தமா நினைத்து தண்ணீருக்கு அனுப்பி வைத்த ஜலத்திற்கு ஜலம் கொண்டு வர சென்றவள் திரும்ப வருகிற போது இந்த ஜனங்கள்லாம் கூடி தீண்டாதவன் கூட வாழக்கூடாது, தீண்டாதவன் கர்ணன் அவன் கம்மாளன் சூத பொங்கவன் தேர்வோட்டு மகன் என்று தெரிவித்து இந்த குடும்பத்தை சொல்லி கொடுத்து கெடுத்துட்டாங்கம்மா. குச்சி பாத்து தண்ணி கறி வச்சுட்டாமா குச்சி பாத்து சங்காலத்தி அதை காலை கட்டி போடுற சங்காலத்திய எனக்கு 38 வயசு ஆகும். அவன் சொல்றான் எனக்கு தண்ணி கறி போச்சு குடும்பத்தை கெடுத்துட்டாங்க அம்மா. ஐயோ என்ன பண்ண எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அம்மா பேச்ச கேட்டு பொண்ணுரிமை தாய் வீட்டுக்கு போறேன்னு புறப்பட்டம்மா. அம்மா போகாதுன்னு தடுத்து நிறுத்தி பேசி போது அவரு ஆரம்பத்துல இன்னும் தலை சாயாது உட்காந்து அம்மா பேர் தூங்குறாங்க. உட்காந்து இந்த வயசுல கல்லு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. உட்கார முடியாது, இடுப்பு சேர்த்து போய் அந்த அளவுக்கு பசங்க சேர்த்து போட்டு பேசணும். போகாதுன்னு சொல்லும் போது அவன் என்ன கேட்டா தெரியுமா? அம்மா என்ன தீண்டாத ஜாதி என்றால் அம்மா அந்த தேவி அந்த பொன்னுருவி என்ன தீண்டாத ஜாதி என்றால் அம்மா என்னை
பிறந்தவன் சூத பிறந்தவன் ஏழான ஜாதியில கீழான ஜாதியில பிறந்தனு கேவலமே பேசணும்மா. எம்மா சொன்னாலும் பேசுனாலே அம்மா அவன் காலையில விழுந்தான் அம்மா. அம்மா அந்த கட்டளைய பண்ணுவானி அவன் காலையில விழுந்தாரம்மா. அந்த கட்டளை பொண்ணுமா அத பொண்ணுமா அம்மா அவனை தொட்டு வணங்கும் போது அம்மா அவ எட்டி உதைத்தாளம்மா. அவனை தொட்டு வணங்கும் போது அவ என்னோட பொண்ணுருகி என்னை எட்டி உதைத்தாளம்மா உதைத்தாளம்மா. காலில் விழுந்து கும்பிடும் போது எட்டி உதைச்சிட்டம்மா. எட்டி உதைக்க பாத்துக்கல மாட்டாரு அம்மா. ஆம்பளை போர் போட்டு தெரியும் அதெல்லாம் பாத்துக்கல அம்மா. வீடு இருந்தும் விளக்கு இருந்தும் வெளிச்சமில்லை வெளிச்சமில்லை. என் வேதனையை தீர்ப்பதற்கு மனைவியும் இல்லை மனைவியும் இல்லை. வீடு இருந்து விளக்கு இருந்தும் வீடு இருந்து விளக்கு இருந்தும் வெளிச்சமில்லை. என் வேதனையை தீர்ப்பதற்கு என் மனைவி இல்லை. அம்மா பூவிருந்தும் பட்டு இருந்தோம் அம்மா பட்டு இருந்தோம் புன்னகை இல்லை எனக்கு புன்னகை இல்லை. இந்த பூட்டி வைத்த மாளிகையில் மனைவியும் இல்லை எனக்கு மனைவியும் இல்லை. பூவிருந்து பட்டு இருந்தோம் பூவிருந்து பட்டு இருந்தோம் புன்னகை இல்லை. நான் பூட்டி வைத்த மாளிகையில் என் மனைவி இல்லை. கடலிலே விட்ட கப்பல் கவிழ்ந்ததம்மா. அது கவிழ்ந்ததம்மா. கடலிலே விட்ட கப்பல் கவிழ்ந்ததம்மா. கருத்துள்ள மனைவி கதை பிரிந்ததம்மா. கடலிலே விட்ட கப்பல் கவிழ்ந்ததம்மா. கவிழ்ந்ததம்மா. கண்டிப்பா வருவா. ஏன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்ணுடைய கோபமும் தாபமும் ஆசையும் வேகமும் ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். ஆனாலும் நீங்க அத்தை மாமியா வேணும். மாமியாரு வயசுல மூத்தவங்களா சொன்னு உன் வார்த்தை கட்டுப்பட்டு வந்தாலும் வருவா. நீ தடுத்து பார்த்தா வரல. ஆமா ஆனா நான் போன என் முகத்தை பார்த்து வருவாங்க. அம்மா நீ போன வருவாம்மா. ஆனா இன்னொன்னு போயிட்டு கூப்பிடுங்க. அவ உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வந்தா வரட்டும். அப்படி உன் பேச்சு மீறி வர முடியாதுன்னு போயிட்டாள்னா அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. எம்மா நீ வந்துதான் எனக்கு ஐயோ சாப்பாடு போடணுமாப்பா. பொண்டாட்டிலன்னு அம்மா தானே சாப்பாடு போடணும். புள்ளைய விட்டா அம்மா திட்டு படுத்துக்கோ. அதுதான் சாப்பாடுமா. நீங்க தான் அப்படின்னு சொல்லு. போய் கூப்பிடுங்கம்மா. எம்மா போறாம்மா. அம்மா வருவாங்களா? வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு அத்தை தங்களுடைய பாதத்தில் பொன்னுரைக்கு வணக்கம். அத்தை அம்மா நல்லா இருப்ப. நீ நல்லா இருப்பமா. இது என்ன ஜிலேபி போடுறியா?
யாரோ அகலாத்தி பிறகு சொன்ன கேப்ப பார்த்து கேட்டு என் பிள்ளைய நடந்து போறேன். அதை மட்டும் பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. என் பிள்ளை தக 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 தகன்னு சூரிய இது மாதிரி எழுந்து நான் வளர்த்த பிள்ளை கர்ணன். அப்பேற்பட்ட என் பிள்ளை கர்ணனை விட்டுட்டு வார்த்தைக்கு வார்த்தை என் பிள்ளை கர்ணன் என் பிள்ளை கர்ணன் சொன்னீங்களா? 10 மாசம் சுமந்தீர்களா? இல்லை பிள்ளையாக பெற்றெடுத்தீர்களா? பிரசவ வலி துடித்தீர்களா? எப்படி உன் பிள்ளை என்று நீங்க சொல்லலாம்? எனக்கு 100 பிள்ளை சொன்னேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளையும் 10 மாதம் தான் ஒரு பிள்ளைய சுமந்திருப்பாங்க. ஆனா நான் எத்தனை மாசம் சுமந்தேன் தெரியுமா? 3 36 மாதம் கர்ப்பமா இருந்தவன் நான். எல்லாம் 10 மாசம் எல்லாம் 10 மாசத்துக்கே கஷ்டப்படுவாங்க. நான் அப்படி இல்லை, 36 மாதம் கர்ப்பமா இருந்து தனக்கு பின்னால தாலி கட்டி வந்து கணவனும் மனம் ஒன்று சேர முடியாது. அவ பிள்ளையே பெத்துக்க மாட்டா, நாம தான் பிள்ளை பெத்துக்க போறோம், நம்ம பிள்ளை தான் நாட்டாள போகுது அப்படின்னு சந்தோஷமா இருந்த எனக்கு படுவாவி சண்டாடி எனக்கு பின்னால தாலி கட்டுற குந்தமாதேவி காட்டிலே பாண்டியராயனும் குந்தமாதேவிக்கும் தருமன் பிறந்து விட்டார சேதி கேட்ட உடனே பொட்டுச்ச பிறக்கூடதான் ஆம்பளை பல மறந்து போச்சு. அஷ்டாபுரத்திலே சந்திரபுரம் பரமனிலே சின்னவனுக்கு பிறந்தாலும் பெரியவனுக்கு பிறந்தாலும் யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் முதல்ல எந்த பிள்ளை தலை பிள்ளை ஆம்பளையா பிறந்ததோ மூத்தவனுக்கே நாடு பட்டம் பதவி. ஐயோ தனக்கு சின்னவன் பின்னால தாலி கட்டி வந்தவன் நான் பார்த்து கொண்டு வந்தவன். அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து போச்சு. அவன் நாட்டாள போது அவன் பிள்ளை நாம 36 மாதம் கர்ப்பமா இருக்குமே. இது பிள்ளையோ இல்ல பெருவழியோ? இது பகவந்தரை கட்டி ஒண்ணு பொறாமை கொண்டு என் 2 கரங்களை கொழுவுக்கெல்லாம் நியமித்து என் வயிற்றை இடித்து என் கருவை களைத்து 100 கழிஞ்சு போச்சு விட்டுருவாடுவேன். அந்த கருவையே கலைச்சி அதுவே 100 புள்ளிய பெற்றவன் நான். அந்த 100 அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. 100 பிள்ளைக்கு மூத்தவன் துருவன் இந்த கர்ணன் அவன் பிள்ளைக்கு புள்ளியா வளர்த்து இவ்வளவு தூரம் சொன்னீங்களே, 100 புள்ளை பேத்துன்னு சொன்னீங்களே. ஆமா, 100 புள்ளியும் மாமாவுக்கு பத்தீங்க இல்ல கண்டவனுக்கு போறோம். அதெல்லாம் சொல்லி காட்டுறா பாரு. நான் பழா மரத்தை கட்டி அனுப்பி தெரியும் இல்ல அதெல்லாம் சொல்றீங்களே இவ்வளவு தூரம், அதனால கேட்டேன். சரிங்க, இப்ப எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அம்மா என் பிள்ளை அவன் பார்க்க முடியல. அவன் தும்பியா துடிக்கிறான், என் பிள்ளை துடியில முழங்க மாட்டான், என் மாமன் பாயில படுக்க மாட்டான், என் பிள்ளை பாம்பா நெளியறான், அவன் நின்று நீங்க அங்க புலம்பு என்கிட்ட புலம்பி காட்டாதீர்கள். எதற்காக வந்தீர்கள்? நேரடியா அது என் மகனுக்கு ஆறுதல். ஒரு பொழுது கர்ணனோடு சேர்ந்து வாழவே மாட்டேன், இதுவே என்னுடைய முடிவு. எங்க சத்தியம் இல்ல திரும்ப அடிப்பது, அதனால வந்து ஆனான்ட்டான். சத்தியம் செய்து விட்டேன், இருகுலத்தை கண்ணனோடு வாழ மாட்டேன், என் தாய் வீட்டில நான் வாழ மாட்டேன் சத்தியமே இருந்தாலும் நான் சொல்றேன். வழக்கமா மாமியார் காலில் தான் மருமக விழுவான். வழக்கத்துக்கு மாற வாங்கால வீடு. நீ இந்த நாட்டை விட்டு போகப்படாது அத்தை. ஏன்னா உனக்கு பின்னாடி இன்னும் 100 குழந்தை இருக்காங்க. அந்த 90 வரைக்கும் யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அம்மா என் வீட்டுல வந்து உங்க வீட்டுல உங்களுடைய வார்த்தை ஏன்னா ஒரு வயதிலே மூத்தவர், 100 பிள்ளையை பெற்றவர், இப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய கணவருக்கு கண்டறியாது என்று நீங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அதனால நீங்க ஒரு மகானுக்கு சமம். உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இந்த அஸ்னாபுரத்தில் இருக்க வேண்டுமானால் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன வேண்டுமானால் கேட்கலாம். என் அஸ்னாபுரத்திலே இந்த கோயில் எம்எல்ஏ அஸ்னாபுரம் கோவில் எம்எல்ஏ, அப்புறம் ஊரு பொதுவில் என்ன
மொத்தம் 78 ஊர் தான். ஆமா 78 ஊர் தான். ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் போட்டு திருமணம் நடத்துவாங்களே. இந்த 78 வீட்டுல லட்சம் தாழ்த்து கணக்கு. ஒரு பொழுதும் நான் உங்க வார்த்தை கேட்டு வாழ வேண்டுமானால் எனக்கு அஸ்னாபுரத்திலே ஊர் எல்லையிலே எனக்கு தனி மாளிகை வேண்டும். தனியா? ஆமா. அது சரி. தனி மாளிகை மட்டும் போதாது, அந்த மாளிகை பக்கம் எந்த ஆடவரும் வரக்கூடாது, சரி, ஆண்களே வரக்கூடாது. குறிப்பா என்ன தொட்டு தாலி கட்டி அந்த ஈகுலத்து கர்ணன் நிழல் கூட அந்த மாளிகை பக்கம் படக்கூடாது. ஐயா, அப்படி மாளிகை ஏற்படுத்தி நான் தனியா வாழ வேண்டும். தனியா வாழ வேண்டுமானால் நீங்களே எனக்கு துணையாக காவலுக்கு இருக்க வேண்டும். அவர்தான் கண்ணு தெரியாத ஒரு பிள்ளை கூட ஏன் ஜாமான் போறது, அவருக்கு என்ன ஜாமான் தெரியும்? இல்ல அது இல்ல, நீங்க அந்த கொண்டு கையில கொடுத்தாதான் அடிப்பான். அது இல்லாத கையை முடிச்சு டீ வச்சாதான் அது டீல கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அதுலதான் ஒரு சந்தேகம் வந்தது. 2 கண்ணு தெரியாது உங்க வீட்டுக்காரர் உங்க மாமாவுக்கு 100 பிள்ளை பெற்றீங்களா? கண்ணு தெரிஞ்சிருந்தா எத்தனை பெற்றிருப்பேன்? 500 பெற்றிருப்பான். ஆட்டம் கேட்கறேன். சரி பாடு, ஒரு பெண்ணை போட்டு நான் பார்க்குறேன். படுக்க போறேன். எங்க அம்மா தூங்குறத பார்த்து சிரிக்கிறாங்க. பொன்னருவி தனியாக புறங்குகிறான் தாய். பொன்னருவி அவனுக்கே தெரியாமல் அவளை சேர்ந்து விட்டு வந்து விட வேண்டும். பொன்னருவி தன்னை தேடி பொன்னருவி தன்னை சேர்த்தாரே கர்ணராஜன். அஸ்லாபுரம் தாண்டு வரக்கூடிய திருதராட்டிரன், பாண்டு மகாராஜன், இந்த விதுரன், நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. அப்படி இருந்தாலும் எனக்கு திருமண ஆசை என்பதை வெறுத்து விட்டேன். திருமண ஆசை வெறுத்ததனால் தினத்தோறும் இரவு காலத்திலே 12 ஜோதிமணிக்கு நான் தினத்தோறும் கங்கை கரைக்கு சென்று அதை ஜலமாவது வழக்கம்.
நடுசாமத்தில் குளிப்பேன் அந்த காம ஆசை இருப்பதற்காக. அப்படி போகும்போது தினந்தோறும் இந்த பொன்னுரிக்கு மாளிகை இருக்கிறது, இந்த பொன்னுரிக்கு மாளிகை வழியா தான் நான் போவேன் வருவேன். ஆனா இன்றைய தினம் இந்த பொன்னுரிக்கு மாளிகையில் இருந்து அவன் பொன்னுரிக்கு கணவராகிய கர்ண பூபதி பொன்னுரிக்கு மாளிகை இருந்து வெளியே வராரு. பொன்னுரிக்கு மாளிகையில் இருந்து கர்ணன் வெளிவரதை நான் கண்ணால் பார்த்து விட்டேன். ஏனென்றால் ஏற்கனவே திருமணம் முடிந்து இருவருக்குமே சண்டை வந்து விட்டது. சரி, குடும்பம் பிரிஞ்சு போச்சு, பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்கிறது அப்படின்னு நான் மனதோடு வைத்துக் கொள்கிறேன். பிறகு ஒரு காலம் வந்தால் அப்போது நான் பார்த்துக்கிறேன், சென்று வருகிறேன். யாருக்கு தெரியாது என்று பார்த்தேன். சித்தப்பார் விதுரன் என்பவர் சத்தியாபந்தனம் செய்வதற்கு சென்றவர் உச்சை கவனித்து விட்டார். என்னடா ஆண்களே வரக்கூடாது என்று உத்தரவு. ஒன்னொரு அரண்மனை ஒரு ஆடவர் வருவதை பார்க்கிற பொழுது கர்ணன் தான் வருகிறான். அவர் மனைவியோடு சேர்ந்து வருவது இருக்கட்டும் என்று கண்ணால் பார்த்து மனதோடு வைத்துக் கொண்டு போய்விட்டார் விதுரன். இந்த பொன்னுருவிக்கு தெரியாது அது நான் சேர்ந்தது. அவளும் தூங்கி விட்டாள். ஆனா நாளை பிள்ளையே பிறந்தாலும் அவளுக்கு தகப்பர் யாரு என்று சொல்ல முடியாது. எங்க அம்மா காந்தாரி அம்மா காவலுக்கு வந்தவங்க படுத்தாங்களே, இவங்க மூச்சிருந்தா ஆளு வர்றது போறது தெரிஞ்சிருக்கும். இவங்க தூங்குற வாட்டம் லாரி யாருன்னா கூட தெரியாது. ஐயோ என்ன பண்ணுவேன்ப்பா, போச்சு என்ன பண்ணுவேன். பண வயசானவன் சக்காய்த்து போன போனாங்க வீட்டுக்கு மருமகளா தினம் தின்றதும் தூக்கத்துமாக்கிறேன். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வாசலை சாடி போட மாட்டேன். ஆமா, நானே சாடி போடணும், நானே வாசல், நானே போட போடணும், நானே தண்ணடிக்கணும், நானே தட்டில போட்டு வச்சா தின்றான், போட்டு வச்சா தின்றா இழுத்து விட்டா போடுறான். இந்த வயசான காலத்துல என் சாடி என்னால போட முடியல. ஆமா, நான் எங்க சாடி போடுறது போடுறது. என் சக்காய்த்து எதுக்கு தூங்குறான், அவளை எழுப்போம் பேக்கெட் கூட்டும். அதுல கேட்டா ஏமாவனா அதுல கேட்கலாமா? கோவத்துல கேட்டா கோவத்துல கேட்டா வாய் மூடு. ஏன் அப்படி கேட்க கூடாது? அந்த அம்மா இங்க வேணும்.
என்ன தெரியல வாய் அலை எடுக்கிறா வாய் அலை எடுக்கிறா என்ன வாய் அலை எடுக்கிறா என்ன எடுக்கிறா என்ன வாயில இருக்கிறா வாய் அலை வாந்தி எடுக்கிறா வாந்தி எடுக்கிறா அது என்ன செய்யணும் ஹாஸ்பிட்டல் இருக்குமா ஏதா ஆஸ்பத்திரி போகணும் நான் யாரு நொல்லினுக்கா 100 பிள்ளை மத்தோம் 100 பிள்ளை மத்த முன்னாடி எனக்கு பிள்ளை பக்கம் தெரியாது எனக்கு நாடி ஜோசியம் ஓ நாடி ஜோசியம் நாடி பிடிச்சு பார்த்தா எல்லாம் எனக்கு தெரியும் நாடி பிடிச்சு பாரு மருமகளா கையை மட்டும் காட்டு செயல போடுறது உனக்கு பிறக்க போதா ஆமா நான் புலத்த சக்கரன் அப்ப வயிறு பார்த்தா அப்படித்தான் இருக்கியா எனக்கு பிறக்கல என் மருமக மாசமா இருக்காளா ஆமா அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு பேர பொண்ணு அதான் பேரு பேத்தி ஓ அதான் சொல்றியா என் மருமக மாசம் சொன்னேன் ஆமா அது எத்தனை மாசம் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் வருஷமா கல்ல பிள்ளை இருக்கிறான் மாசம் வருஷம் நான் சொன்னேன் ஆமா நாடி பிடிச்சு பார்த்தேன் அது எத்தனை மாசம் எத்தனை மாசம் எனக்கு தான் தெரியும் சொல்லுங்க மகனே சொல்லு. ஆமா 9 மாதம் 28 நாள் ஆகி போச்சு அப்பா. அண்ணியா 9 மாதம் 28 நாள் 9 மாதம் 28 நாள் ஆகி போச்சு. சரி இது அவன் அம்மா வீட்டுல இருந்து எதுவும் வந்து வருஷம் வைக்கல. அவன் அம்மா சண்டையா எப்படி இடிகுளத்தோருக்கு மாலை இட்டியோ நீ சின்ன ஜாதிக்கார முன்னாடி திண்ட தகுந்த மனைவி ஒண்ணே இல்ல அப்படி தலை அதனால வேண்டி நான் பொண்ணுக்கு பொண்ணா மருமகளுக்கு மருமகளா நான் வளர்த்து வந்தேன். என் மருமக மாசமா இருக்கிறான். நான் தாய்க்கு தாய் மாமியாளுக்கு மாமியா நம்ம வீட்டுல வளர்க்க நம்ம வீட்டுல என்ன இல்ல 5 மாசத்துல சோறு கொடுத்தா சரி
5 வகையான ஊருக்கா 5 வகையான ஊருக்கா 7 மாசமா இருந்தா 7 வகையான ஊருக்கா 9 மாசமா இருந்தா 9 மரக்க அரிசி சாதம் கட்டுறது 9 படி 9 மரக்கா அப்படி வரும் எல்லாம் ஆமா சரி இப்போ என்ன பண்ணணும் 9 வகையான ஊருக்கா முதல்ல சேர்க்கணும் என்னடா ஊருக்கா சொல்லு பூண்டு ஊருக்கா புதினா ஊருக்கா கருவேப்பிலை ஊருக்கா சரி கொத்தமல்லி ஊருக்கா சரி எலுமிச்சம் ஊருக்கா சரி நாரதக ஊருக்கா நாரதக ஊருக்கா நாரதக ஊருக்கா பொட்டுக்கடலை ஊருக்கா கோலக்கட்டை ஊருக்கா ஒருந்தகை ஊருக்கா இரியமா பூண்டு ஊருக்கா நார்த்தங்க ஊருக்கா எலுமிச்சம் ஊருக்கா சரி அது என்ன கோலக்கட்டை ஊருக்கா அது இருக்குங்க அது எதுக்கு இது சாவா காட்டுக்கு போறது இவனை தான் மாப்பிள்ளை அனுப்பி வச்சேன் நாட்டா போறேன் ஐயோ காட்டுங்க நுழைங்க நான் சத்தியமா நுழைன்னு தான் போட்டேன் ஐயோ வேணாம் போது தாலி கட்ட மொத்தம் வண்டி வச்சு தாலி கட்டணும் நான் என்ன எப்பா பண்ணேன் சீக்கிரம் போயிட்டு எல்லாத்தையும் இப்பவே இப்பவே சாப்பாடு சாதம் கட்டிவான் அப்பா அந்த ஹோட்டலில் வித்தியாசம் பண்ணுது ஓஹோ நம்ம இந்த பிரியாணி செய்யணுமே அதே மாதிரி அந்த சாம்பார் எப்படி செய்யணும் தெரியல சாதம் அம்மா சாதத்துக்கு உப்பு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் உப்பு காரம் அவ்வளோ அழகா அவ்வளோ அழகா ஆமா சரி யார் யார் பசியார் வந்தாங்களோ போனாங்களோ காரணம் என்ன அந்த ஹோட்டல் கடைக்காரரு நான் சாப்பிடுறேன் நிறைய வாங்கி சாப்பிட்டேன் அப்பதான் கேட்குறேன் தேவஸ்தி சாப்பாடாது அவங்க நினைக்கலாம் ஹரிமாத்து சாப்பாடு அதெல்லாம் சரி அதே போல நீ சொன்ன மாதிரி சாம்பார் வச்சு ஊற்றுறோம் அதில் உப்பு இல்லைன்னா உப்பு கேட்குதுங்களா அவ்வளோ சாப்பாட்டில் நம்ம கரெக்டாக காரம் உப்பு எல்லாமே கரெக்டா சரி அதே போல நீ சொன்ன மாதிரியே என்ன ரெடி பண்ணி இதை எடுத்து வந்துடுறேன் எப்பா ஓ கட்டுறேன் நம்ம புளி கொஞ்சம் தலை கொண்டு கட்டு சாமி புளிய பார்க்குறவன் காட்டி விடுவான் சரி எல்லாமே ரெடி பண்ணி வந்துடுறேன் உப்பு போடாதா தண்ணி தான் அதிகமாக இருக்கும் மாரியம்மா மாரியம்மா என்னால நடக்க முடியல அப்படிதான் அம்மா இருக்கும் உட்கார முடியல இன்னும் 2 நாள் தான் புள்ள பிறக்கா அம்மா கீழே என்னால முத மாதிரி எல்லாம் சப்பரம் போட்டு உட்கார முடியல கீழே உட்காந்து அவங்களுக்கு காலை மடங்கி போட்டு உட்காரதேம்மா புள்ள தலை பொறுத்து கீழே முடங்கனா கூட தலையில முடங்கனா கீழே படுத்து படுத்து தூங்கும் அப்படியே வரக்கூடாது ஏந்திரிச்சு உட்காந்து அப்படியே திரும்பி படுக்கணும் கீழே படுத்து தூங்கணும்னா படுத்து தூங்கினா கூட என்ன மாதிரி அடக்கமா படுத்துக்கிறதுக்கு இது மாரி ஒரு ரோலுக்கு படுத்து உருளுற மாரி நெடுக்கு உருளுதா பாய விட்டு அப்படி ஆடி தரலாம் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல படுத்து கிடப்பா அப்படியே புரிஞ்சு சுற்றுற மாதிரி சுற்றி பண்ணாங்க அது மாரி படுக்கிறது நான் தான் என்ன மாதிரி நாங்கள் பாத்திரம் சொல்லுவாங்க அம்மாவுக்கு படுக்கணும் இப்படி காலு கை பெரியாது சரிங்க அத்தை சரி சரிப்பா படுத்து உட்காந்த கூட மோடி வேற உட்காரக்கூடாது எப்படியே மோடி ஏறி உட்காரக்கூடாது பல்லாந்து படுத்து காலை தெரிவி சோத்து மேலே வச்சக்கூடாது ஏன் புள்ள கொலை மாதிரி அறிக்கும் அவரை கடவுள் போகணும் அவரை கொலை அறக்கணும் நீ பாடிக்கு போகணும் அவர்கிட்ட வச்சு அறக்கணும் இல்ல அத்தை ஏன்னா சொல்லுவாங்க ஒரு மாசமா இருக்கும்போது இப்பெல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே மாசமா ஆகுறாங்கன்னு தெரியுதா உடனே இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போறது இல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க அவர் போன உடனே என்ன பண்ணுவாரு எழுதாத டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு புள்ள ரொம்ப வீக்கா இருக்குது சத்து இல்ல தாய்க்கு சத்து இல்ல புள்ள சத்து இல்லை
அப்படின்னு அது கற்பனை ரொம்ப மோசமாகுது. அவர் கடையில இருக்கிற மருந்து பூரா எழுதி கொடுத்துருது. சீக்கிரம் வேலையாகட்டும். 3 மாசத்துல இருந்து வெறும் மருந்து மாத்திரையில இந்த புள்ள வளருது. புள்ளி வெந்து போகுது. அது வளர்ந்ததா அது இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன பண்ணும்? சத்து மாத்திரையா சாப்பிட்டா ஆமா. புள்ள வந்து பெருசா போகுது. பெருசாயிடுது. கடைசி நேரத்துல அவரு பிரசவம் பார்க்கறதுக்கு கூட்டு அப்பயும் அங்க கூட்டு போறது இல்ல. போன உடனே அவருக்கு சந்தோஷம். முதல்ல புள்ள உருவாச்சின்னு உடனே டாக்டர் அப்பங்கார சந்தோஷப்படுறேன்னு இல்ல, டாக்டருக்கு சந்தோஷம். நமக்கு வந்து 8 மாசத்துக்கு நம்ம கிட்ட மாத்திரை வாங்க போறோம். வாங்கி தானே ஆகணும். 10வது மாசம் கூட்டு போனா இவங்க பரபரப்பு காட்டுறது பாரு. ஐயோ இது சாதாரணமா விட முடியாது. ஐயோ ஆபத்து, பெரிய உயிருக்கு ஆபத்து, சின்ன உயிருக்கு ஆபத்து. உடனே ஆபரேஷன் பண்ணாங்க, உடனே பணத்தை கட்டு அப்படின்னு புள்ள வேணுமா பாண்டியணுமா அப்படின்னு ஈஸியா கீச்சு வெளியே எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாரி ஆகி போச்சு என் கதையா. நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, இப்ப என்ன பண்ண போறீங்க எனக்கு அப்படின்னா? எப்படி உனக்கு தெரியுங்க? என்ன பண்ண வளைகாப்பம் இதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். அஷ்டாபுரத்துல உனக்கு வளைகாப்பம் எடுத்து எல்லாரும் வந்து வளைய போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, நலங்கு வைப்பாங்க, போட்டு வைப்பாங்க. சரிங்க சரிங்க அத்தை, முதல்ல நான் தான் வைப்பேன். நீங்க தான். சரி ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். அன்னையவர் சொல்படிக்கு சாப்பாடு எடுத்து வந்தியே இந்த வேடுக்குதா மாசமா இருக்கு. நீ வரத்துனாக்க பக்கத்துக்கு அனுப்பிடுவேன். நேரா வந்துட்டா அவ கண்ணு எதிரில இந்த வேடு அழுத்தாக்கா எதிர்சூல் அடிச்சிடும். அத்தை, எதிர்சூல் வந்து முதுகுல அடிக்குமா? தொப்புன்னு அடிக்கும் மவுத்துல. அலங்காரம் பண்ணுங்க. ஏன்னா ராஜ் உள்ள கை சொல்றேன். மேல முடியுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? வளைகாப்பு உனக்கா இல்ல அன்னைக்கா? ஏன் வாங்கினா எல்லாமே நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிற பூவே காட்டாணி பூவே அன்னைக்கு பூவே வைக்கிற நீ உன் கையில தண்ணி மாட்டிக்கிற என்னோடய போனேன். இந்த மாதிரி சடங்கு செய்யும் போது மாங்கலை சிறிதான் மாங்கலை சித்திரி நெத்தில குங்குமம் வைக்கிறதா இந்த வேலை செய்ய முடியும். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நீ மட்டும் போய் சிங்கிள்ல போய் இந்த மாதிரி செய்யறது சடங்கு பிள்ளைகளை கிட்ட வர மாட்டான். ஓஹோ
புள்ள இல்லாதவங்க அவதான் முதல்ல நீ பாலத்தை வச்சுக்கணும். ஆனா அதுல 10 பொம்பளை ஒரு பொம்பளை நாட்டு புள்ளி அவளை கொஞ்சம் விடுறீங்க. எங்க வள வள பொத்த மாதிரி அந்த அக்காவை கூட்டு வை. அந்த அக்காவை அந்த அக்காவை அந்த பெரிய அக்காவை கூட்டு அந்த அக்காவை கூட்டு வை. அது 10 புள்ள பெற்றுட்டு 6 புள்ள கழிச்சு பெத்தது கழிச்சிருமா வரும். நான் புள்ள பெற்ற மகராசி. சரி அவன் தான் செய்யறேன். இப்பதான் பண்ற அடுத்தது செய்யுங்க. சரியா என்ன பண்ற இந்த கல்வித்து வாடா தேங்காய் ஏத்து. அம்மானு பாக்குறேன் வளைகாப்புல போய் யாராச்சும் தேங்க உடைப்பாங்களா? அது கூட அவங்க என்ன சொன்னாங்க அது கேட்டியா? கல்பெடுத்து உடைக்கணுமா தேங்காய் ஏத்தணுமா? யாரு அம்மானு பாக்குறேன் கல்பெடுத்து உடைக்கணுமா? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லி சரி தேங்காய் உடைக்கூடாது. தேங்காய் கண்ணு தரணும். எல்லாத்தையும் வேலை பண்ணு. நான் தரணுமா? அப்ப நாங்க தரணுமா? சரி ஏண்டா அவலத்தனம் முடிச்சவனே என் மருமகளுக்கு நடந்து செய்யறேன். மூத்த மருமவ அஷ்டாபுரத்துல வாதிச்சு பிள்ளை பிறக்கும் போது இந்த நேரம் பார்த்து நிறுத்துன்றிய என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த வளைகாப்புக்கு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் வரல. தேவன் உட்காந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டாரு. 3 பேரு பேசுறாங்க கூடிக்கணும். எங்க எங்க எனக்கு நேரம் வந்து காணா வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் நிறைய ஒரு அது ஒண்ணாச்சா? சரி பச்சிக்கு சொன்னாங்க பாரு கணக்கு. பச்சி தான் போடவே இல்லை. இதுவும் போன் பண்ணி சொல்லியாச்சு. சரி அது ஒண்ணாங்க மாவு கிடைக்குது. அதை விடு. சரி அவர்தான் வந்தாரு. அண்ணன் வந்துட்டாரு. சேர்ந்து ஒரு மஞ்சள் சாப்பிட்டு அவரும் போய் படுத்தாரு. பெரிய ஒருத்தர் ஆளே பாரு அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த வளைகாப்புக்கு முக்கியமான ஆள் ஒருத்தர் வரல. இல்ல கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு. இந்த வளைகாப்புக்கு முக்கியமான ஆள் சொன்ன பாத்தியா? எங்க அண்ணன் கர்ணன் வரல. ஓ கர்ணம் வச்சடியில புண்ணு வைக்க மாட்டான். சரி பொண்ணு வச்சடியில கர்ணம் வைக்க மாட்டான். இருக்கட்டும். அவனை கூட யாரும் உள்ள விடுவாங்களா? ஓ அப்படி உள்ள விட்டா அவே சொல்ல போடுவான். அண்ணி இப்பதான் என் மாவுல மாட்ட போறேன். ஏண்டாப்பா? எங்க அண்ணன் வச்ச அடியில எங்க அண்ணி வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா எங்க அண்ணி வச்ச அடியில எங்க அண்ணன் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் என்னைக்கு நடந்தா அன்னைக்கே சண்டை. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணி வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயோ எம்மா இது தெரியாதான வளைகாப்பு நடத்திட்டு இருக்கறான். என் அண்ணி கூட காவல் இருந்தது யாரு? நீ தானே அம்மாவள. நீ தானே காவல் இருந்தா? நீ தானே இன்னைக்கு தாண்டி இருக்குது. சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. சொல்றீங்க எந்த மாதிரி அத்தை? சொல்லத்த வயிற்றுல வளர்ந்த புள்ள. ஓ இது பேரு புள்ளையா? இல்ல அதுக்கு பேரு பூசணிக்கா. அது பாடத்துல போட்டு அதை புட்டு போடுவானு வவுத்துல போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு பேரு புள்ள தாண்டிய. ஓஹோ அப்படியா? ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்தாதான் அப்படி உருவாகும். இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேக்குறான். என்ன கேட்டா? கேட்டுங்க காட்டு. இவன் புள்ள கட்டாக்கிறதுக்கு இவனுக்காக அம்மா இல்ல இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு என்ன கேக்குறீங்க? ஆமா. ஆணும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்தாதான் இது மாதிரி உருவாகும்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க தான் என் பக்கத்துல படுத்திருந்தீங்க. நான் பக்கத்துல படுத்த நானா புள்ள கொடுத்துருக்கேன். தோணுதான் அத்தை. ஐயா அது இல்ல. இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேக்குறீங்களா? நான் ஏது மாதிரி ரத்தை சுதும் பெரிய அந்த எப்பேருமான் சாட்சியாக
தெரியாது. இது பிள்ளைன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியல உனக்கு அவன் யார வச்சு வராங்க காவலா கேக்குற என்னமோ கடுது காலம் இந்த குச்சி வாழ்க்கை 2வது ராத்திரி காஞ்சி காலம் வந்து கட்ட விட்டு என்னமோ கடுது காலம் இந்த காந்தாரி பொண்ணுக்கு வந்தா எனக்கு விடிய காலம் தண்ணி வந்துக்குது முன்னாடி ஒப்பேரி வைக்கிற உண்மையா கேட்டு பாத்தியா? அவளை கேக்குற என் மருமவளை சொன்னா எனக்கு தெரியாது சொன்னா நீ தாண்டி காவல் காத்த காவல் காத்து இப்ப நான் உன்ன இல்ல என்ன சாண்ட குடிச்ச மாதிரி என்ன கட்டுற அது மட்டும் இல்ல நான் உன்னை அடிச்சேன் உன்ன அடிக்கல அடிக்காத முன்னே என் ஊரை கூட்டுற பத்தியா சொல்லுடி நான் வயசான காணையப்பா நீ அடியா புள்ள கல்யாணம் பண்ணதவன் சரி ஒரு தோடு காட்டுறேன் படாத இடத்துல ஒரு சில்லி வரல குடும்பம் சாதி பட்டு உயிர் போச்சுலாம் சுண்டி வரல பட்டு உயிர் போகணும்னு இருந்ததுன்னா அது எதுல எங்க பட்டாலும் போடும் அதை கணக்கு இல்லை ஆட்டியால தான் போகணும் இல்ல அவசியம் இல்லை நடந்து போகும்போது கூட போகணும் போக முடியும் நான் கருத்துக்காரு சரி அப்பா ஓ நானு எனக்கு போல ஒரு வார்த்தை இல்லைங்க அம்மா மருமோல சொல்ற சத்தியமே எனக்கு தெரியாது ஓ நான் சொல்றது என்னது நான் பொம்பளை பொம்பளை நீ பொம்பளை ஆமா நான் எவ்வளவு கேட்டாலும் சரி இல்ல இல்லன்னு சொல்றேன் சரி ஆம்பளை பார்க்காத தனக்கு மூத்தம் பொண்டாட்டி பார்க்காத பார்க்காத அவளை அடிக்கிற புள்ளதாசிக்கு பார்க்காத போட்டி மெரிக்கிற மெரி புள்ள தானே வெளியே வந்துடணும் உன்ன வரணும் ஒண்ணு வரணும் இல்ல புள்ள வரணும் அப்படி கேக்குறப்போ அது நான்